5 seconds. Comments. 1. பெருநகர சென்னை மாநகராட்சி பேருந்து சாலைகள் துறை கண்காணிப்பு பொறியாளரால் 4வது மண்டலம் வார்டு 39 உள்ள பழமை வாய்ந்த பழுதடைந்த பேருந்து பயணியர் நிழற்குடையை இடித்துவிட்டு புதிதாக பேருந்து நிலையம் அமைக்கும் பணியை மேற்கொள்ள மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணிகளுக்கான மொத்த மதிப்பீடு 70 லட்சம் ரூபாய். முன்வைப்பு தொகை உத்தேச தொகையில் 1 விழுக்காடு. ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை மே மாதம் 3ஆம் நாள் முதல் 19ஆம் நாள் வரை பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 19ஆம் நாள் மாலை 3 மணி வரை பெற்றுக்கொள்ளப்பட்டு அன்றே மாலை 4 மணிக்கு திறக்கப்படும். இது குறித்து பெருநகர சென்னை மாநகராட்சி பேருந்து சாலைகள் துறை கண்காணிப்பு பொறியாளர் வெளியிடுகின்ற ஒப்பந்த புள்ளி அறிவிப்பினை தயாரிக்கவும். 2. மத்திய அரசின் பொது நிறுவனங்கள் தேர்வு வாரியத்தால் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான இந்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை நிர்வாக இயக்குனர் பதவிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதி பொறியியல் பட்டம் மற்றும் முதுகலை வணிக மேலாண்மை பட்டம். மத்திய அரசு அல்லது மத்திய பொதுத்துறை நிறுவனம் அல்லது மாநில பொதுத்துறை நிறுவனம் அல்லது தனியார் நிறுவனம் ஆகிய ஏதேனும் ஒன்றில் இயக்குனர் அளவில் பணியில் இருத்தல் வேண்டும். குறைந்தபட்ச அனுபவம் 10 ஆண்டுகள். குறைந்தபட்ச வயது 45. ஊதிய விகிதம் 2 லட்சம் முதல் 3,70,000 வரை மற்றும் இதர படிகள். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் மே 26. மத்திய பொது நிறுவனங்கள் வாரியம் வெளியிடும் விளம்பரம் தயார் செய்யவும். 3. இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு கூறு 174 உட்பிரிவு 1 கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை பயன்படுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டத்தை சென்னை 9 தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு கூட்ட மேதகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் கூடுவது குறித்த தகவலை சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தெரிவிக்கும் வகையில் சட்டமன்ற பேரவை சுற்றறிக்கையினை தயார் செய்க.